காதலனுடன் வாழ கணவனை கொன்ற கண்ணை மனைவி போட்ட மாஸ்டர் பிளான், கோவிலில் நடந்த கொடூரம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. வெல்கம் டு கிங் வைரல் நியூஸ். கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை எத்தனையோ குடும்பங்களை நடுத்தருவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு, எத்தனையோ உயிர்களை பறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆசை வார்த்தைகளை நம்பி தாலி கட்டிய கணவனையே திட்டம் போட்டு ஒரு ஆன்மீக தளத்துக்கு கூட்டிட்டு போய் கொலை செஞ்ச ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற மல்லப்பா கொண்டா சிவன் கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் சாமி கும்பிடலான்னு ஆசையாக மனைவி கூப்பிட்டான்னு போன ஒரு தமிழ்நாட்டு இளைஞர் அங்கே பிணமாக மீட்கப்பட்டிருக்காரு. முதல்ல இது ஒரு கொள்ளை சம்பவம் அப்படின்னு தான் போலீஸ் நினச்சாங்க. ஆனால் களத்தில் இறங்கி விசாரிச்சப்பதான் அது அவரோட மனைவியோட கள்ளக்காதலன் சேர்ந்து போட்ட பயங்கரமான ஸ்கெட்ச் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. யார் அந்த தம்பதி, இந்த கொலைக்கும் அந்த கள்ளக்காதலனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டோட கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரிக்கு பக்கத்தில் செட்டிப்பள்ளி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ். இவருக்கும் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாந்திபுரம் பகுதியில் ஹரிணி அப்படின்ற பெண்ணுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி ஒரு அழகான பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. ரமேஷ் ஒரு லாரி கிளீனராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. குடும்பத்துக்காக உழைச்சி ரமேஷ் அவங்க மனைவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கள்ளக்காதல் வலைய தெரியாமையே இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ரமேஷோட மனைவி நம்ம வாங்க மல்லப்பா கொண்டா சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக கூப்பிட்டுருக்காங்க. கணவனும் மனைவியோட ஆசையை தட்டாம குழந்தையையும் தூக்கிக்கிட்டு ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய குப்பம் மல்லப்பா கொண்டா மலை கோவிலுக்கு கிளம்பியிருக்காங்க. மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போறதுக்காக வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய காட்டு பாதையில அவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது சரியா அந்த மலைப்பாதை வழியா திடீர்னு சில நபர்கள் கும்பலா வந்து வழிமறைச்சு கண் இமைக்கிற நேரத்துல ரமேஷை அந்த கும்பல் வளைச்சு பிடிச்சு வலுக்கட்டாயமா காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. அங்க வச்சு மிக கொடூரமான முறையில ரமேஷை அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. சடலமா காட்டுக்குள்ளேயே வீசிட்டும் போயிருக்காங்க. மலைப்பாதையில அந்த வாலிபரோட சடலம் கிடக்கிறத பார்த்துட்டு அங்க தரிசனத்திற்காக போன பொதுமக்கள் எல்லாருமே குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் ரமேஷோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குப்பம் பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீசாரோட ஃபர்ஸ்ட் குவஸ்டினே ரமேஷ் கூட வந்த அவரோட மனைவி ஹாசினியும் அந்த 1 வயது குழந்தையும் எங்க போயிட்டாங்க, அவங்களையும் அந்த கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் ஏற்படுது. இதனால போலீசார் தீவிரமா தேட ஸ்டார்ட் பண்றாங்க. குப்பம்ல இருக்கக்கூடிய சிஐ மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில தனிப்படை போலீசார் விசாரணையில இறங்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பம் ஏற்படுது. அந்த மல்லப்பா கொண்டா மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்குது. போலீசாரையே அந்த காட்சி அதிர வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரமேஷ் காட்டுக்குள்ள கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவரோட மனைவி அந்த 1 வயது குழந்தைய தூக்கிக்கிட்டு எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாம 2 இளைஞர்களோட மோட்டார் சைக்கிள்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறக்கூடிய காட்சிகள் எல்லாமே அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு. கணவன் கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறப்போ எந்த ஒரு
பயமும் இல்லாம அந்த பெண் கதறி கூட அழுகாம வண்டியில ஏறி போயிருக்காங்க. அப்போ இது கடத்தல் கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு போலீசாருக்கு புரிய வருது. போலீசார் அந்த பெண்ணோட செல்போன் சிக்னலையும் சிசிடிவி காட்சிகளையும் தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில அந்த பெண்ணையும் அவரோட இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வளைச்சு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சு விசாரிக்கும் போதுதான் நிறைய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணையில ரமேஷோட மனைவி ஹாசினிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் குமாரப்பள்ளி பகுதியை சேர்ந்த சூர்யா அப்படின்ற இளைஞருக்கும் ரொம்ப நாளா கள்ளக்காதல் இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இவங்க 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரமேஷை பிரிஞ்சு சூர்யா கூடவே நிரந்தரமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினிக்கு ஆசை வந்திருக்கு. ஆனா கணவன் அதற்கு தடையா இருந்திருக்காரு அப்படின்றதுனால ரமேஷை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சூர்யாவும் அந்த பெண்ணும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. கணவனை தனியா கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ணா எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லி திட்டம் போட்டே மல்லப்பகொண்டா மலைக்கோவிலுக்கு ரமேஷை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே போட்ட திட்டப்படி கள்ளக்காதல்னால சூர்யாவையும் அவங்களோட நண்பர்களா இருக்கக்கூடிய முரளி அப்புறம் சில பேரை கூட்டிட்டு மலைப்பாதையில தயாரா இருக்க சொல்லியிருக்காங்க. மனைவி கணவனை கூட்டிட்டு கரெக்டா வந்து கொலையாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. இப்ப போலீசார் கள்ளக்காதலனா இருக்கக்கூடிய சூர்யாவையும் மனைவியையும் கொலைக்கு உதவியா இருக்கக்கூடிய முரளி அவங்களோட கூட்டாளி எல்லாத்தையுமே அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. அவங்க மேல கொலை வழக்கும் பதிவு செஞ்சு ஜெயில அடைச்சிருக்காங்க. கள்ளக்காதலனோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு வெறிக்காக தாலி கட்டிய கணவனையே அதுவும் குழந்தையோட கண் முன்னாடியே கொடூரமான முறையில கொலை செஞ்ச துணிஞ்ச அந்த பெண்ணோட செயல் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே உலுக்கியிருக்கு. இப்ப கணவன் உயிரோட இல்ல, கள்ளக்காதலனும் ஜெயில இருக்கான். அந்த 1 வயசு குழந்தையோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. ஆசைக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற சிலரோட வக்ர புத்தி எப்படி ஒரு குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு போய் நிக்குது அப்படின்றது இந்த ஒரு விஷயம் சாட்சியா இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.